Madam Cooks a Lot. நம்ம சேனல் நீங்க first time பார்க்கறதா இருந்தா subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற bell ஐகானையும் click பண்ணிக்கோங்க. Hyderabadi cuisine பாத்தீங்கன்னா நிறைய விதமான ரெசிபீஸ் இருக்குங்க. அதுல ஒண்ணான Lauki Kheer நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த கீர் ரம்ஜான்ஸ்ல ரொம்ப ஸ்பெஷலுங்க. அப்புறம் சம்மர்ஸ்ல இதை நம்ம சில் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இந்த கீர் சொரக்காயில ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். யூசுவலா நம்ம சொரக்காயில சாம்பார் பொரியல் கூட்டு தாங்க செய்வோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா கீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சொரக்காயோட தலைப்பகுதியை கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சொரக்காய் ரெண்டா கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தோலை முற்றிலுமா நீக்கிடலாம். சொரக்காயை பாதியாக கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நடுப்பகுதி இருக்கு இல்லைங்களா, இதில் விதைங்கள்லாம் இருக்கும், அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். சொரக்காயை பெருசு பெருசாக துருவி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சொரக்காய் வாயில் கிடைக்கும். அடுத்து ஒரு ஹெவி பாட்டம் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணிக்கோங்க. நெய் கரிஞ்சு வந்ததும் பிஸ்தா அப்புறம் முந்திரியை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே பேனில் துருவி எடுத்த சொரக்காயும் சேர்த்துக்கலாம். சொரக்காவை நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணணும். சொரக்காயை நெய்யில் நல்லா டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆகிற வரைக்கும் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நான் இங்கே ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், சொரக்காய் எவ்வளோ நல்லா டிரான்ஸ்லூசண்ட்டாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 லிட்டர் பால் ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சின பாலை சேர்த்துக்கோங்க. பாலை கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஊற வச்ச ஜவ்வரிசி, நான் இங்கே 1/4 கப் ஜவ்வரிசியை ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் 2 ஹவர். இப்போது அதை ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஜவ்வரிசி உங்களுக்கு கண்ணாடி பதத்தில் வரணுங்க. அது வரைக்கும் நம்ம இந்த கீரை கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா குக்காய் எப்படி மேலே வந்திருக்கு, இந்த மாதிரி வரணுங்க. இந்த ஸ்டேஜில் துருவி எடுத்துக்கிட்ட கோவா 1/2 கப் சேர்த்துக்கலாம். நான் இங்கே பிளெயின் கோவா சேர்த்துருக்குறேங்க. கோவா நல்லா கரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ பாலோட டெக்ஸ்சர் கொஞ்சம் மாறும். கொஞ்சம் திக்னஸாக நல்லா க்ரீமியாக இருக்குங்க. பாருங்க, சொரக்காய் கீர் இப்போ பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 3/4 கப் சர்க்கரையை ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். கடைசியாக ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த கீரோட டேஸ்ட் நல்லா பர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆகிடுங்க. ஒரு சின்ன பவுலில் இந்த சொரக்காய் கீரை போட்டுக்கலாம். நம்ம இந்த கீரை சில் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். இங்கே 2 விதமாக கீர் செய்ய போகிறோம். ஒன்று சுட சுட சர்வ் பண்ண போகிறோம், இன்னொன்று வந்து சில் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஒரு பவுலை எடுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம நெய்யில் வறுத்தி எடுத்துக்கிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை சுட சுட இந்த சொரக்காய் கீரை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சொரக்காய் கீர். இதில் ஒரே ட்ராப் வனிலா எசன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் சில் பண்ணி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சம்மர்ஸில் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் கொடுக்குறத விட இந்த மாதிரி கொடுங்க. ஆறுறதுக்கப்புறம் இந்த சொரக்காய் கீர் இன்னும் திக்காகுங்க. முதல் முறையாக நான் இந்த சொரக்காயிலேருந்து செஞ்ச கீரை ஹைதராபாத்தில் ஒரு கல்யாணத்தில் தாங்க ஃபர்ஸ்ட் டைமாக டேஸ்ட் பண்ணேன். ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வீட்டில் ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களோட இந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த புதுமையான ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக நம்ம செய்கிற பாயசத்தை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கு. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. ஹெல்த்தியான ஒரு கீரைன்னு கூட சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Happy cooking and happy eating with Madam Cooks a lot. Thank you.